பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய இரண்டாம் 10, அதாவது முதல் 10 இரண்டாம் திருமொழி. அதாவது வாடினேன் வாடி அப்படிங்கிற பதிகத்தாலே திருமந்திரத்தினுடைய பெருமையை கூற பறக்க உபதேசம் பண்ணினார். அதுல பல பாசுரங்கள். இரண்டாம் பாசுரத்திலையும் குடந்தையே தொழுது என்று சொன்னார். அதிலே 2 பாசுரங்களில் திருக்குடந்தையே 6ஆம் விதம்பெருமானையும் எம்பிரான் என்ன, எந்த என்ன, என்னுடைய சட்டம் என்ன அப்படின்னு பலவாறாக எம்பெருமானை கொண்டாடி, ஏன்னா பெருமாளை அனுபவிக்கணும். முதல்ல திருமந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அதிலே குடந்தையே தொழுதுன்னு ஒரு இடத்துலையும் தஞ்சமாமணி கோயிலே வணங்கின்னு சொல்லி இந்த திருமந்திரத்தினுடைய லாபம் அது எங்க இருக்கு அப்படின்னா, உகந்து அருளின நிலங்களிலே உண்டுங்கிறத அனுசந்தித்து தான் திருமந்திரம் பெத்தமையை அருளி செய்தார். அங்கே அதுக்கு மேல இனி மேற்கொண்டு வரக்கூடிய பதிகங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த பதிகத்துல அர்ச்சாவதாரதிபதேசமே தமக்கு பிராபியமாக, இதுக்கு மேல ஏன்னா முதல்ல திருமந்திரத்தை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இதுக்கு மேற்கொண்டு எங்க ஆரம்பிக்கிறார்னா, அர்ச்சாவதாரதிபதேசமே தமக்கு பிராபியம், அதுதான் அனுசந்திக்கு பிராபியமாக அமைந்திருக்கிறதுங்கிறது. ஏன்னா திருமந்திரத்துக்கு இருக்கக்கூடிய திருமந்திரம் அப்படின்னு சொன்னோம்னாலே அதுல ஒரு சுவாமித்துவம் தோற்றும், அதிலே சௌலபியமும் இருக்க வேணும். திருமந்திரார்த்தமாக இருக்கக்கூடிய சுவாமித்துவம் என்ன, சௌலபியமங்கள் என்ன, இதெல்லாம் எங்க சேவிக்கலாம் அப்படின்னா, உகந்து அருளின நிலங்களிலே கண்டு அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறது தான் ஆழ்வார் திருவுள்ளம் பத்துகிறார். பத்துட்டு அதுக்கப்புறமா இதை எங்க போய் சேவிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தாரோ இல்லையோ, நேரம் வந்தா இவர் வடக்கு ஹிமவான்ல இருக்கக்கூடிய உகந்தருடைய நிலங்கள்னு சொன்னா அதுக்கு எல்லாம் ஆரம்பம் அங்க மேலேந்து வரார். ஹிமவானிலே இருக்கக்கூடிய திருப்பிரிதின்னு சொல்லப்படுகிற இடத்திலிருந்து அனுபவிக்க தொடங்குகிறார் ஆழ்வார். கீழே பார்த்தோம்னா அம்பினால் அறக்கர வெறுக்கொள நெருக்கின்னு ராமாவதார முகத்தாலேயே அனுசரிக்க ஆரம்பித்தாரோ இல்லையோ. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அவர் இருந்த இருப்பென்ன, கண்ணுக்கு முன்னெல்லாம் கண்ணுக்கு இலக்காக எதெல்லாம் விஷயங்களிலே பிரபலனாய் போந்தார் ஆழ்வார். ஆனா இப்ப பகவத் ஞானம் பிறந்த பின்பு எப்படி தெரியுமா இருக்கார், அவ்வாசனை அனுவர்த்தித்து கண்ணுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய உகந்து அருளின நிலங்களிலே புக்க அனுபவிக்கிறார் அப்படின்னு ஆரம்பித்துதான் தானுகந்த ஊரெல்லாம் தன்தாழ்பாடின்னு தானே தெரிவித்தா போல இந்த பதிகம் தொடக்கமாக திருப்பிருதி முதல்ல வாடினேன் வாடி திருமந்திரார்த்தத்தை சொல்லி 2வது பதிகத்தாலே திருப்பிருதின்னு சொல்லப்படுகிற ஹிமவான், ஹிமாச்சலம்னு சொல்ற போது ஹிமவானிலே இருக்கக்கூடிய திருப்பிருதி சென்று அடை நெஞ்சேன்னு பிரிதி சென்று அடை நெஞ்சேங்கிற பதிகத்தாலே 10 பாசுரங்களை மங்களாசாசனம் பண்ணுகிறார் ஆழ்வார். வாலிமாவலத்துருவனதுடல்கட வரிசில வளவித்து அன்னையேலம் நாறு தந்தடம்பொடிலிடம் பெற இருந்தனல் இமயத்துள் ஆலிமா முகில் அதிர்தரறுவரை அகடுர முகடேரி இலிமா மயில் நடஞ்செய்யந்தடஞ்சுனை பிரிதிசன் நடை நெஞ்சே வாலிமா வலத்துருவனதுடல்கட வரிசில வளவித்து அன்னையேலம் நாறு தந்தடம்பொழிலிடம் பெற இருந்தனல் இமயத்துள் ஆலிமா முகில் அதிர்தரறுவரை அகடுர முகடேரி பேலிமாமையில் நடஞ்செய்யந்தடஞ்சுனை பிரிதிசன் நடை நெஞ்சே கலங்கமா கடல் அரிகுலம் பணி செய்ய அறுவரை அணகட்டி இலங்கமா நகர் பொடி செய்த அடிகள்தாம் இருந்தனள் இமயத்துள் இளங்கள் போல் வனவிரலிரஞ்சினத்தென வேழங்கள் துயர் கூற பிளங்கொள் வாழையத்தறிய வைதிரிதரு பிரிசிதியன் நடை நெஞ்சே துடிகொள் நுண்ணிடச் சுரிகுழல் துளங்கையத் திளங்கொடி திறத்து ஆயர் இடிகொள் வெங்குரலினவிடையடர்த்தவன் இருந்தனள் இமயத்துள் அடிகொள் வேங்கையன் அருமலரமளியன் மணியரமிசவேழம் பிடியினோடு வண்டை செய்சொலத்துயில் கொளும் பிரிதிசன் நடை நெஞ்சே மரங்குளால் அரியுருவெனவர் வர ஒருவன தகல் மார்பம் திறந்து வானவர் மணிமுடி பணிதர இருந்தனள் இமயத்துள்
இறங்கிய நங்கள் வளை மறுப்பிடந்திட கிடந்தருகரி வீஷம் பிறங்குமாமணியருவி ஒடிதழிதர பிரிதி சென்னடை நெஞ்ச கரசை மாக்கடல் கடந்தவன் கணகடல் அமரர்கள் தொடுதேத்த அரசை மேகலை அலர்மகளவளுடும் அமர்ந்த நள்ளிமயத்துள் அரைசை மாக்களிரு இளவெதிர் வளர்முளை அளமிகுதேந்தோய்த்து பிரசவாரி தன்னிளம்பிடைக்கருள் செய்யும் பிரிதி சென்னடை நெஞ்சே பணங்களாயிரமுடைய நல்லரவணை பள்ளிகொள் வரமாக என்ன இணங்கிவானவர் மணிமுடி மணிதர இருந்த நள்ளிமயத்துள் அணங்கொள் மாதவி நெடுங்கொடி விஷம்புற நிமிர்ந்த பையி முகில் பற்றி பிணங்கு பூம்பொடில் நுழைந்து வண்டு இசை சொலும் பிரிதி சென்னடை நெஞ்சே கார்கொள் வேங்ககள் கணவர தழுவிய கரிவளர் கொடி துண்ணி போர்கொள் வேங்ககள் புனவர தழுவிய பூம்பொழிலிமயத்துள் ஏர்கொள் பூஞ்சுனை தடம்படிந்து இனமலரெட்டுமெட்டு இமையோர்கள் பேர்களாயிரம் வரவினின் நடிதொடும் பிரிதி சென்னடை நெஞ்சே இரவுகோந்திருள் பெருகிய வரமுழை இரும்பசியது கூற அரவம் மாவிக்கும் அகன்பொழில் தழுவிய அருவரை மயத்துள் பரமநாதி எம்பணிமுகில் வண்ணன் என்னென் இமையோர்கள் பிரமனோடு சென்னு அடிதொடும் பெருந்தகை பிரிதி சென்னடை நெஞ்சே போதியாயிர நாமங்களுணர்ந்தவர்க்கு உறுதுயரடையாமல் ஏதமென்னின் நம்பெருந்தகை இருந்த நள்ளிமயத்துள் தாது மல்கிய வெண்டி வெண்டலர்கென்ன தடல் புறையேழ் நோக்கி பேதவண்டுகள் எரியன பெறுவரு பிரிதி சென்னடை நெஞ்சே கரியமா முகிற்படலங்கள் கிடந்தவ முழங்கிட களிரன்னு பெரியமா சுணம் மறையணப் பெயர் தரு பிரிதியம் பெருமானை பரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கையர் கலியன தொலிமாலை அரிய இன்னிசபாடன் நல்லடியவர்க்க அருவினையடையாவே கரியமா முகிற்படலங்கள் கிடந்தவை முழங்கிட களிரன்னு பெரியமா சுணம் மறையணப் பெயர் தரு பிரிதியம் பெருமானை பரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கையர் கலியன தொலிமாலை அரிய இன்னிசை பாடன் நல்லடியவர்க்க அருவினையடையாவே